அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மந்த்துடைய ஃபஸ்ட்டு கிளினிக், ஆனால் என்னுடைய ப்ரெக்னென்சி ஜேர்னியோட லாஸ்ட் கிளினிக் இது வந்து நான் வந்திருக்கேன். என்னடா லாஸ்ட் கிளினிக்னு சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, லைன் ரூமில் வந்து என்னையை பார்த்து அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிளினிக்லாம் இல்லை, டிரெக்டாக வந்து இன்ஷால்லா நீங்கள் வந்து அவங்க சொன்ன அந்த டேட்டில் வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. டெலிவரிக்காகவே அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி ஏதாவது ப்ளீடோ இல்லைன்னா அந்த வாட்டர் பேக் வந்து இஷ்யூ இருக்குது இல்லையா, ப்ரோக்கால், அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலோ நீங்கள் இமீடியட்டாக வந்து நீங்கள், இல்லைனா ரொம்ப பெயினாக இருந்தாலும் வந்து அட்மிட் ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அது எதுவும் இல்லைன்னா அவங்க தந்த அந்த டேட்டில் தான் நான் போயிட்டு அட்மிட் ஆகணும். இப்போ வந்து நான் ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மந்த்து மட்டுமே, லாஸ்ட்டாக ஏப்ரல் மந்த் மட்டுமே எத்தனையோ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆல் குட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் வந்து அங்கே போய் ஒரு கேன்டீனில் நின்று ஒரு பேஸ்ட்ரி ஒன்று சாப்பிட்டுட்டு மில்க் பேக்கெட்டையும் குடிச்சிட்டு அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பா வந்ததும் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து பார்த்ததுமே வந்து எனக்காக வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க வந்து பிரியாணி சமைச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மெமரபிள். அதனால தான் நான் இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது. ஸோ செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் வந்த பசியில் அது சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்டதுமே தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு லுஹர்லாம் தொழ ஆரம்பித்தேன். ஸோ லுஹர் தொழுதுட்டு இப்போ நான் வந்து குர்ஆன் ஓதுறேன். என்னால் குர்ஆன் ஓதாமல் இருக்க முடியல. நான் வந்து ஆரம்பிக்காமல் தான் இருக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா வந்து குர்ஆன் ஆரம்பித்தா நான் அதை தமாம் பண்ணணும். திடீர்னு எனக்கு ஏதாவது டெலிவரி பெயின் வந்துடுச்சுன்னா குர்ஆனை தமாம் பண்ண முடியாமல் போயிடுமோன்ற பயத்தில் நான் வந்து தயங்கிக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்குமே 10வது ஜூஸ் வந்துட்டேன். ஆல்ரெடி நோம்புக்கு முன்னாடி ஒரு குர்ஆன் ஃபுல்லாக தமாம் பண்ணிட்டேன். நோம்பில் ஒரு குர்ஆன் தமாம் பண்ணினேன். இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது. ஸோ இப்போது குர்ஆன் ஓதிட்டு தான் நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். فيه إن الله لا يخلف الميعاد إن الذين كفروا لن تغني عنهم أموالهم ولا أولادهم من الله شيئا وأولئك هم وقود النار. ஸோ குர்ஆனெல்லாம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா டயர்டாச்சு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங்காக வந்து ஏதாவது குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா, ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்து அந்த கார்ன் இருந்துச்சு. இது இன்ஸ்டண்ட்டாகவே போட்டு அப்படியே செஞ்சு கொடுக்குறது, பொரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது சரி செஞ்சு அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது சீஸ் ஃப்ளேவரில் கொண்டு வந்திருந்தாரு. இதில் வந்து ஒரு மாதிரி தூள்லாம் இருந்துச்சு, அது கூடவே போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, அதை குழந்தைக்கு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன். டெலிவரி பற்றி நான் என்னடா ரொம்ப கூலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ பயப்படவே இல்லை. ஆனால் செகண்ட் டெலிவரி அப்போ ரொம்ப பயமாக இருக்குது. நான் பேசுகிறேனே தவிர அவ்வளோ பயத்தோடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் என் குழந்தைய மிஸ் பண்ண போகிறது, ஷேஹமாவை மிஸ் பண்ணிவிட்டு எத்தனை நாள் நான் இருக்க போகிறேன்னு தெரில ஹாஸ்பிட்டலில். ரொம்ப பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பேசுகிறதுல தெரிஞ்சுக்கலனாலும் என் மனசுக்கு தெரியும், நான் அவ்வளோ பயத்தோடு இருக்கேன். ஸோ நல்ல உள்ளங்கள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடணும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தைய பெற்றுட்டு சேஃபாக வரணும், நானும் குழந்தையும். ஸோ எல்லாமே ஓடிட்டு இருக்குது மனசில். நாள் நெருங்க ரொம்ப பயமாக இருக்குது. திடீர்னு என் வீடியோ வந்து ஒரு 10-15 நாள் வரலன்னா என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்குங்க, எனக்கு வந்து டெலிவரி தான் ஆகியிருக்கும்னு. இதுவே வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். இதுவே எனக்கு டெலிவரி ரொம்ப பக்கத்தில் தான் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ்டு மேலே பாரத்தை போட்டுட்டு இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ பயத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இந்த லேபர் ரூம் இருக்குது இல்லையா, ஸோ டெலிவரி ரூம், அந்த டெலிவரி ரூமுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அது செப்பரேட்டாக வாங்க சொல்லி எனக்கு லைன் ரூமில் வந்து ஒரு லிஸ்ட்டு தந்திருந்தாங்க. நாங்கள் குழந்தைக்குன்னு வாங்குறது வேறு, இந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது இது எடுக்கணுன்றது ஒரு லிஸ்ட்டு வேறு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அன்னைக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் வந்து இப்போ கழுவி டெட்டால் போட்டு கம்ஃபர்ட் போட்டு அதெல்லாம் மடித்து வைக்கிற வேலை இருக்குது. இது வந்து அம்மா எனக்காக பண்ணி தந்துருந்தாங்க. என்னென்னா பூண்டு, மிளகு, அப்புறமேட்டு சீரகம் இதெல்லாம் போட்டு அவிச்சு அந்த தண்ணியில் வந்து பட்டர் போட்டு சேர்த்து தந்துருந்தாங்க. இந்த மே மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த மாதிரி நிறைய ஒன்றா பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுட சுட இந்த இடுப்புக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நான் பண்ணவே இல்லை. இந்த குழந்தைக்கு தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு நைட்டு வந்து என் குழந்தை, அதாவது ஷேஹமா வந்து சிக்கன் வேணும்னு அவர் அழுகையை வச்சாங்க பாருங்க. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கு என்ன வேணும்? சிக்கன் இல்லையாமே, முடிஞ்சாமே, சிக்கன் முடிஞ்சாம்.
ஸோ எப்போவுமே இப்படிலாம் அடமன் பண்ண மாட்டாங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு அன்னைக்கு என்ன கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப அழுது ரொம்ப மனசு நொந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கிரிஸ்பி சிக்கன் வேணும்னு சொல்லி. சரி ஓகேன்னு அப்படியே வந்து ரொம்ப லேட்டும் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி அப்புறம் புது கடைக்கு வந்து தான் அவங்களுக்கு இந்த சிக்கன் வாங்கி குடுத்தோம். ஸோ அத வீட்டுக்கு போற வரைக்கும் கூட அவங்களுக்கு அது பொறுமை இல்ல. ஸோ வண்டியிலேருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அத சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் பண்ணல. ஏன்னா ரொம்ப அப்படிலாம் அடமன் பண்றவங்க கிடையாது அவங்க. எப்பயாவது இப்படி பண்ணாங்கன்னா, சரி ஏதோ ஒரு கிரேவிங்ஸ் வந்திருக்கும்னு நானும் விட்டுட்டேன். இப்ப அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் எனக்காக துஆ செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.